திமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சி. இனி விளம்பரம் செய்வ ஒரே மாதத்தில் திமுகவை முடித்து விட்ட சம்பவம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் கூட தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது என்றே கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பல மாவட்டங்களில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து பல பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த மாதத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை என்பது மேலோட்டமாக பார்த்தால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டிருப்பதுபடி மதுராந்தகம் அருகே அத்திவாக்கத்தில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்து விட்டதற்கான கொடூர சாட்சி இது. 14 வயது சிறுமி மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெறும் அளவுக்கு தமிழகம் பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியுள்ளது என்பது மிகப்பெரிய அவமானம். தனது கட்சிக்காரர்கள் நடத்தும் சாராய ஆலைகளின் வருமானத்திற்காக தமிழகத்தை தலை நிமிர திருச்சி மண்ணுக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது தாய்மார்கள், சகோதரிகள், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை முழுமையாக புறக்கணித்திருக்கிறது திமுக அரசு. பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்ப முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிறது திமுக அரசு. தொடர்ந்து நடக்கும் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மீதோ திமுக அரசின் மீதோ சுத்தமாக பயமில்லை என்பதையே காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சிதைந்து குற்றவாளிகள் பயமின்றி திரியும் லாலெஸ் ஸ்டேட் ஆக தமிழகத்தை மாற்றிவிட்டது திமுக அரசு. 5 ஆண்டுகளில் தமிழகம் 100 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது. நமது குழந்தைகள் பாதுகாப்பின்றி இருக்கையில் கொஞ்சம் கூட வெட்கமின்றி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர்களே சட்டம் ஒழுங்கை கையாள தெரியவில்லை என்றால் தயவு செய்து வீட்டுக்கு கிளம்புங்கள் முதலமைச்சர் அவர்களே, போதும் உங்கள் 5 ஆண்டு கால அலங்கோல ஆட்சி என தெரிவித்தார். அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை சம்பவம் கடந்த வாரம் நடந்ததாக செய்திகள் வெளியானது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக செய்திகள் வெளியானது. அதே மாவட்டத்தில் 2 வயது குழந்தைக்கு திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததாக செய்திகள் வெளியானது. இப்படி மாதந்தோறும் 10க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துதான் வருகிறது. காவல்துறையும் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனரே தவிர முறையான தண்டனை இல்லை என்றே கூறப்படுகிறது. முதல்வரோ இதுவரை முறையான பாதுகாப்பு கொடுக்காமல் மேடைக்கு மேடை ஏறி போட்டோ ஷூட் செய்வது மட்டுமே முதல் வேலையாக வைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகளும் மக்களும் விமர்சனம் வைத்து வருகின்றனர்.